எல்லார்கிட்டயும் போயி இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான இல்ல ரொம்ப வேல்யூபிளான ரிசோர்ஸ் என்னன்னு கேட்டா, எல்லாரும் தங்கம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கார், மேபி வீடு இது எல்லாத்தையுமே காட்டுவாங்க. பட் எல்லாருக்கும் சப்கான்ஷியஸா உள்ள தெரிஞ்சது, நிதர்சனம் தெரிஞ்சு அது மறைக்கப்படக்கூடிய ஒரு மறக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வேல்யூபிள் ரிசோர்ஸ் என்ன அப்டின்னா, டைம் தான். நான் அந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்டயே இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பணக்காரங்க, இதுவரைக்கும் வாழ்ந்த பணக்காரங்க, இதுவரைக்கும் இருந்த பவர்ஃபுல் பீப்பிள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கோல்டு, கரன்சி எல்லாத்தையும் நான் அக்யூமுலேட் பண்ணி உங்ககிட்ட வந்து தரேன். இப்போ ஒரு செகண்ட் போச்சு இல்லையா? அத உங்ககிட்ட குடுத்தா, அந்த அவ்வளோ பணத்த குடுத்தா, உங்களால அத திருப்பி வாங்க முடியுமா? இப்போ ஒரு செகண்ட் போகுது இல்லையா? இத வாங்க முடியுமா? நோ. யாருகிட்ட போய் வாங்க? யாருகிட்ட போய் குடுக்குறது? ஸோ அவ்ளோ வேல்யூபிளானது ஒரு செகண்ட். ஸோ ஒவ்வொரு செகண்டையும் உங்களோட ஃப்யூச்சருக்காகவும், உங்களுக்காகவும், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட வெல்ஃபேர், உங்கள சார்ந்து இருக்கிறவங்களோட வெல்ஃபேர், இந்த மாதிரி ஒரு சில ப்ரொடக்டிவான காரணங்களுக்காக செலவு பண்ணுங்களே தவிர, மிச்சபடி சேடா இருக்கேன், டல்லா இருக்கேன், டிப்ரெஸ்டா இருக்கிறேன், நான் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீமீனிங்கான ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய பீப்பிள், நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பீப்பிள் எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது டைம் தான். அதே ஹைலி ப்ரொடக்டிவ் பீப்புளாக உங்களாலேயும் ஆக முடியும், என்னாலேயும் ஆக முடியும். எப்போன்னா நம்மளால் அந்த டைமோட வேல்யூவை புரிஞ்சு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், டூ சம்திங் ப்ரொடக்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங்.